பேர் இருக்கும், அது கீழே உங்களுடைய பிறந்த தேதி இருக்கும், அப்புறம் எந்த நேரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு இருக்கும், எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு இருக்கும். அப்படியே அந்த ஆர்டரில் பாருங்கள். நீங்கள் பிறந்த திதி, நீங்கள் பிறந்த நித்திய நாம யோகம், அல்லது வெறும் நாம யோகம்னு போட்டுப்பாங்க, அல்லது வெறும் யோகம்னு கூட போட்டுக்கலாம். நித்திய நாம யோகம்னாலும் ஒன்று தான், நாம யோகம் அப்படின்னாலும் ஒன்று தான், யோகம் அப்படின்னாலும் ஒன்று தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரணம்னு போட்டுப்பாங்க. இந்த டீட்டெயிலாம் வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே தான் உங்களுடைய ஜாதக கட்டங்களை வந்து வரைந்து அதில் வந்து 9 கிரகங்களையும், அந்த 9 கிரகங்கள் வந்து என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்ற விவரங்களையும் அதுக்கு கீழே தான் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குற விஷயம் நித்திய நாம யோகங்கள் அல்லது யோகங்கள் அப்படின்னு வந்து இருக்கும். அதை கவனிங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 27 நித்திய நாம யோகங்களில் நீங்கள் பிறந்தது